ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ரஷ்மி பட்ஜெட்ஸ். நான் உங்க ரஷ்மி. உங்களுக்கு சேவிங்ஸ்ல, பட்ஜெட்டிங்ல, ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங்ல, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்ப நீங்க கரெக்ட்டான சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இந்த மாசம் நம்ம பார்க்க போறது செப்டம்பர் மந்தோட பட்ஜெட்டிங் தான். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஆஸ் யூசுவல் நம்ம கோல வந்து டிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இந்த மந்த்தும் நம்ம வந்து ட்ரை சேவிங் மோர் அண்ட் பி ஹாப்பி. இதுதான் நம்ம இந்த மாசத்தோட கோல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கம், எக்ஸ்பென்சஸ், டெட் அண்ட் சேவிங்ஸை வந்து நம்ம வந்து சேவிங்ஸை வந்து நம்ம ஸ்டேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்து சேலரி, அது இல்லாமல் நம்ம டெட்டை வந்து இஎம்ஐஸ் வந்து நம்ம ஃபேமிலி, அதாவது என் ஹஸ்பண்ட் எனக்கு அமுச்சிடுவாங்க. ஸோ இது 2. அது இல்லாமல் நம்ம பிஸ்னஸ். இதுதான் என்னோட 3 டைப் ஆஃப் இன்கம். ஸோ ஆக்சுவலி இஎம்ஐ வந்து இன்கம் கிடையாது. இருந்தாலும் என்கிட்ட டோட்டலாக இன்கம் எவ்வளோ அமௌண்ட் என் கையில் இருக்குங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இஎம்ஐயும் இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேல்ரி வந்து 34,800 அண்ட் இஎம்ஐ அமௌண்ட் வந்து 46,400 அண்ட் பிஸ்னஸில் இந்த மாதம் வந்து முட்டை. ஸோ நம்ம இன்கம் பார்த்தாச்சு. அடுத்தது நம்மளோட எக்ஸ்பென்ஸை பார்த்துடலாம். எக்ஸ்பென்சஸில் வந்து நம்மளோட ரெண்ட் மெயினான எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் ஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், அடுத்தது ஃபேமிலி, அதாவது நான் வாங்கின காசை ரிட்டர்ன் கொடுக்கறது வந்து ஃபேமிலின்னு எழுதி வச்சுருக்கேன். ஸோ ரெண்ட், ஃபோன் பில், அதாவது எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கினேன் நான். ஸோ அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி பில், ஃபோன் பில், ஃபேமிலி, ரெண்ட், க்ரோசரி, டாய், பேபி டாய். ஸோ மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸ் வந்து ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால நான் வந்து டாய் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெண்ட் வந்து நம்மளோடது 12,500. ஸோ ஃபோன் பில் வந்து இந்த மாதம் 1000, எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 2000, ஃபேமிலி 1500, க்ரோசரி வந்து 2000, அடுத்தது டாய்க்கு வந்து 500. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்மளோட யூடியூப் ப்ரீமியம் வந்து 150 ருபீஸ் கட் ஆகும். அது மற்றபடி வைஃபை பில்லும் ஆல்ரெடி பேட். ஸோ அதனால அதை நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை. அடுத்தது டெட்டு பார்க்கலாம். டெட்டில் வந்து எல்லாமே சேர்த்து நான் எழுதுகிறேன். 2 பர்சனல் அண்ட் பஜாஜ் எல்லாமே சேர்த்து வந்து 46,400 போயிடும். ஓகேங்களா? அது அந்த அமௌண்ட் அப்படியே வெளியே போயிடும். ஸோ இதில் வந்து நம்ம சேவிங்ஸை ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து எழுதி வைக்கணும். பட் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே சேவிங்ஸில் எழுதுகிறேன். ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து நம்ம சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து டோட்டல் பண்ணலை. அதுக்காக மட்டும்தான் நான் சேவிங்ஸை வந்து எழுதாமல் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணிடலாமா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம்? ஸோ 34,800 ப்ளஸ் 46,400 நம்மக்கிட்ட வந்து 81,200 இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். 12,500 ப்ளஸ் 1000, எலக்ட்ரிசிட்டி 2000, ஃபேமிலிக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியது 1500, க்ரோசரி 2000, 500 டாய்க்கு, 150 ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன். இதுதான்.
ஸோ 19,650 பயங்கரம். ஓகே, இதில் வந்து நம்மளோட டோட்டல் வந்து 81,200 மைனஸ் இந்த அமௌண்ட் 19,650 மைனஸ் 46,400 அப்படியே வெளியே போயிடும். அது நம்மக்கிட்ட இப்போ சேவிங்ஸ்க்கு 15,150 ருபீஸ் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நான் இங்கே எழுதிடுறேன், 15,150. ஓகே, ஸோ இந்த மாதம் நம்ம சேவிங்ஸ் எல்லாத்தையும் விட நம்மளுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நான் வந்து ரீசெண்டாக புரிஞ்சுக்கிறது. லைஃப்பில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும், எல்லாத்துக்குமே வரும். நம்ம ரொம்ப க்ளோஸாக நம்ம 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 லைஃப்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட நமக்கு அகெயின்ஸ்டாக மாற நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மீறி நம்ம வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சேவிங்ஸு ஏர்ன் பண்ணுறது எல்லாமே. ஏன்னா எல்லாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காகவே வந்து நம்ம வந்து சேவிங்ஸுங்கிறத வந்து சின்னதுலேருந்தே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ யார் இருக்காங்களோ இல்லையோ, நம்ம லைஃப் வந்து நம்ம வாழ்ந்துட்டே தான் இருக்கணும் இல்லையா? இப்போது நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறாங்கங்கிறதுக்காக நம்ம லைஃப் அங்கே எண்ட் ஆக போகிறதில்ல. ஸோ அதையும் மீறி நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதுக்கு வந்து நமக்கு நம்மளோட மணி வந்து ஒரு ஹெல்பிங் டூலாக இருக்க போகுது. ஆனால் மணி இஸ் நாட் அல்டிமேட். கரெக்டு தான், வேர்ல்டில் எல்லாமே வந்து மணி வச்சு வாங்கிடலாம். பட் பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பினஸ்ஸுங்கிறத வந்து வாங்க முடியாது எவ்வளோ நாளும் இல்லையா? இப்போது காசு இருந்தால் நான் போய் பெரிய லக்ஸரி பேக்கை வாங்கிக்கலாம். ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு 5-10 நிமிஷம். ஆனால் பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியுமானா இல்லை. ஸோ அதனால நம்ம இந்த மாதம் கான்சென்ட்ரேட் பண்ண போடுறது வந்து தனியாக இருந்தாலும் ஹாப்பியாக வாழணும், இருக்கிறத வச்சு ஹாப்பியாக வாழ கற்றுக்கணும். அதை தான் நம்மளோட இந்த மாதம் மோட்டோ. ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நான் இன்னொரு ஷீட்டில் கொஞ்சம் இந்த இங்கெல்லாம் லீக் ஆயிடுச்சு பின்னாடி. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குற கஷ்டமாக இருந்தால் நான் ரொம்ப சாரி. அடுத்த மாதம் நம்ம கரெக்டாக வந்து இந்த மாதிரி லீக் ஆகாத பெனில் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ மன்னிச்சிருங்கோ. அடுத்தது வந்து நான் இதுலேயே வந்து அப்படியே எழுதிட்டேன். டெய்லி எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கரை வந்து டே 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 வைஸாக வந்து நம்ம செப்டம்பரில் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வந்து ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கேஷ் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 500 1 2 3 4 5 34 500 35,000 இருக்கு. ஸோ நம்ம இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து நான் கார்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? நம்ம திருப்பி அதை வந்து எடுத்தோம்னா திருப்பி அதை டெபாசிட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக நான் வந்து தனியாக கார்டு வச்சு போகிறோம் நம்ம இதுக்கு. ஸோ நம்ம ஸ்டப்பிங்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ரெண்ட் ஃபஸ்ட் வந்து 12,500 வைக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 500. Okay, so 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 500. 12,500 வந்து ரெண்ட்.
டச் ஆச்சு. அடுத்தது வந்து ஃபோன் பில் வந்து ₹1000. ஃபோன் பில் 1000. எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 2000. 1 2 ஃபேமிலிக்கு வந்து 1500. grocery 2000. அடுத்தது வந்து டாய் 500. and YouTube Premium 150. 200 வச்சுப்போம். அடுத்தது வந்து நம்மளோட இஎம்ஐ. ஸோ ஸ்டஃப் பண்ண வேண்டிய எல்லா அமௌண்ட்டும் முடிஞ்சது. இது எல்லாமே வெளியே போகிற அமௌண்ட். எஸ், ஸ்டஃப் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது நம்மக்கிட்ட நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்டில் வந்து ₹50 கம்மியாக இருக்கும். ஸோ ₹15,100 இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 1 2 3 4 5 15,300 இருக்கா? இதுலேயும் கம்மியாக பண்ணிட்டோமோ? ஓகே ஓகே. நம்மக்கிட்ட 34,800க்கு வரலாம். 35,000 இருந்தது. அதனால இந்த ₹200 எக்ஸ்ட்ராவாக இருக்கு. ஓகே. ஓகே, ஸோ அதையும் நம்ம சேவிங்ஸ்லேயே போட்டுருவோம். ஸோ சேவிங்ஸை வந்து நம்ம சேவிங்ஸ் பைண்டரில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததை நம்ம அதை பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் வந்து செப்பரேட்டாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கூட சேர்ந்து பட்ஜெட்டிங் பண்ணி அமௌண்ட் எடுத்து வைக்க பாருங்கள். நம்ம எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ டவுனாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களோட மோட்டிவேஷன், உங்கள் லைக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ், போன வீடியோ சேவிங்ஸ் வீடியோவில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் ஷீட் கேட்டிருந்தீங்க. ஷீட் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோதான் இருந்தாலும் இது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னாலுமே எனக்கு வந்து சில பேர் வந்து ரொம்ப ரெகுலராக அஃப்ரின் அவங்கெல்லாம் வந்து எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர் மாதிரி பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சரி, நான் டவுனாக இருக்கேன்னு சொல்லிக்க எனக்கு கஷ்டமாக இல்லை. ஸோ இருந்தாலும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். ஸோ மணி மட்டுமே அல்டிமேட் கிடையாது. மணியும் பார்ட் ஆஃப் லைஃப். அதை விட வந்து ஹியூமனை வந்து நம்ம மதிக்க கற்றுக்கணும் ரொம்ப. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அதனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி பண்ணணும் மணியை விட. மணி கேன் பை எவ்ரிதிங். பட் ஸ்டில் அந்த லவ், நீங்கள் நிறைய காசு இருந்து உங்களால் ரொம்ப லேவிஷாக இது பண்ண முடியும். நான் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்குவேன், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்குவேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற காசை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அவங்க லவ் அதோட முடிஞ்சிடும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ பீப்புளை ரொம்ப வேல்யூ பண்ணணும். எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு இந்த என்ன சொல்கிறது, என் சேனல் சின்னதுனாலுமே இத்தனை பேர் பார்க்குறீங்க, இத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுதான் என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ் இப்போ என் லைஃப்பில். ஸோ அதை தவிர்த்து நம்ம கூட பாப்பா இருக்கா, அவளை நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ என்னவாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும்.
ஓகே. உங்கள அடுத்த சேவிங்ஸ் வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.